அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 199 பார்க்க போகிறாங்க. போன எபிசோடில் அவங்க வந்து 6th டெஸ்ட்டை முடிச்சிருப்பாங்க. போசாஷி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு டெஸ்ட்டை முடிச்சிருப்பாங்க. இப்போ 7th டெஸ்ட்டை எடுக்கணும். 7th டெஸ்ட் என்னடா அப்படின்னா, இந்த காட் ஆஃப் ஓஷன் இருக்கார்ல, அவரோட ட்ரைடண்ட்டை வெளியில் எடுக்கணுங்க. இவங்களும் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஒரு பில்டிங்க்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே கார்டியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க போன உடனே 7 பேருடைய பவரை பயன்படுத்தி டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து புனிதமான இடம். ஸோ யார் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்க மட்டும் உள்ளுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை மட்டும் உள்ளுக்குள்ளே சென்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் மார்ஷல் சோலால், அதாவது அவனுக்கு வந்து நிறைய பிடிச்சி வச்சுருந்தானுங்கள, இப்போ 2 எம்பையரும் திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. நிறைய சுரங்கங்கள்லாம் வந்து இவங்க இழந்துட்டாங்க போல். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சொல்கிறாங்க. இவளுக்கு சரியான கோவம். இப்படியே போனால் எப்படி, அந்த 2 கிங்டம் ஒன்று சேர்ந்தா கூட நம்ம பவரோட மோத முடியாது. இந்த மைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாச்சே, இப்படியே போனால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அவன் என்ன சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு டெம்பரரி சொல்யூஷன்லாம் தேவை கிடையாது, நம்ம ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லு, நம்ம வந்து பெருசாக ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிறா. இப்போ இங்கே மறுபடியும் ஐலாண்டை காட்டுறாங்க. நம்ம ஆட்கள் உள்ளுக்குள்ளே போகும்போதே தங்ஸானால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ட்ரைடண்ட்டு இவனை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக போசாயிஷி ரொம்ப நேரமாக இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த ஒரு லேடி என்ன பண்ணுறா, மேலே சென்ட் பண்ணி விட்றா. போகும்போதே தங்ஸானுக்கு தெரியுது, இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடம், இங்கே இருக்க எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. மேலே போனால் போசாயிஷி இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எதிர்க்க தான் அந்த ஒரு ட்ரைடண்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த காட் ஆஃப் ஓஷனுடைய வெப்பன் தானே. இப்போது இவனுக்கு ஒரு காட்சி தெரியுதுங்க. அந்த காட் ஆஃப் ஓஷன் அவரே நேரில் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போலேருந்து இந்த தருணத்துலேருந்து உன்னோட காட் டெஸ்ட் அப்படிங்கிறது அஃபிஷியலாக பிகின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெளியில் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, என்ன இவன் நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களால கூட காட் ஆஃப் ஓஷன் வந்துட்டு போனதை உணர முடியல. போசாஷி என்ன சொல்கிறாங்க, நீ 7th டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி காட் ஆஃப் ஓஷனுடைய கதையை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஓஷன் அப்படிங்கிறது லேண்டோட ரொம்ப பெருசு இல்லையா, அதனால தான் ஓஷனில் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழுது. அங்கே ஏகப்பட்ட ட்ரைப்ஸ் இருக்குங்க, ஓஷன் ட்ரைப்ஸு. ஒரு காலத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பயங்கரமான வார், எங்கே போனாலும் கலவரம் தான், ஏகப்பட்ட உயிரிழப்பு, எங்கே திரும்பினாலும் சாவு தான். யாருமே வந்து போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அந்த சமயத்தில் தான் லெவல் 99 இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் சோல் மாஸ்டர் வந்திருக்காங்க. அவனுடைய வெப்பன் தான் அந்த ஒரு ட்ரைடண்ட்டு. ஸோ இதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், ஓஷன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான். ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அதெல்லாத்தையும் நிறுத்தி அமைதி அப்படிங்கிறத கொண்டு வரான். ஸோ இப்படியே அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் அமைதியை கொண்டு வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் இவன் மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறதில்ல, த பவர் ஆஃப் ட்ரஸ்ட், அதுதான் வந்து அவரை காட் லெவலுக்கு உயர்த்துது. லெவல் 100 அப்படிங்கிறத அவர் ரீச் ஆகுறாரு, ஒரு காடாக மாறுறாரு. இப்போ ரோஹ்ராங் ஒரு கேள்வி கேட்குறா, இந்த பவர் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் காடாக மாற முடியுமா அப்படின்னு கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, முடியும். ஒரு ஹியூமன் லெவல் 100 அப்படிங்கிறத ரீச் பண்ண உடனே அவன் காடாக மாறிடுவான். ஆனால் 99லேருந்து 100 ரீச் பண்ணுறதுக்கு 1000 வருஷம் ஆகும். மனுஷனால் அவ்வளோ காலம் உயிர் வாழ முடியுமா, முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஏற்கனவே காட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அப்ரூவல் கிடைச்சதுன்னா அவங்க பவர் மூலமாக ஈஸியாக காடாக மாறிட முடியும். அதான் ஷாவு கேட்குறா, அப்போ உனக்கு வந்து ஓஷன் கார்டோடைய அப்ரூவல் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஏஞ்சல் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அங்கே காட்டுறாங்க. சேர்ந்தாவளியோ அந்த மனுஷன் ஏஞ்சலோடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த ஒரு மனுஷன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாரோ அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோயாலையும் ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சு பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம். இவன் அந்த ஹோலி ஸ்வாட் வச்சுருந்தால, அந்த ஹோலி ஸ்வாட் ஹெல்ப்பால் அவங்க நோய் நொடியெல்லாம் தீக்கி அவங்க பாவங்களெல்லாம் சரி பண்ணி எல்லாருக்கும் உதவி செஞ்சாலாம். நம்ம ஓஷன் கார்டு எப்படி வந்து பவர் ஆஃப் ட்ரஸ்ட்டால் காடாக மாறினாரோ அதே மாதிரி இவளுமே பவர் ஆஃப் ட்ரஸ்ட்டால் காடாக மாறியிருக்கா. ஆனாலுமே அதுக்கப்புறம் கூட அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். எப்போ வெளியில் வரலாம், மக்களை எப்படி டார்க்னஸ்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஏஞ்சலுடைய கத்தியை எடுத்து டார்க்னஸ் அப்படிங்கிறத ஒழிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. போமா போய் டெஸ்ட் எடு, உன்னோட டெஸ்ட் என்னடா அப்படின்னா அந்த கத்தியை நீ வெளியில் எடுக்கிறது தான் டெஸ்ட் அப்படிங்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஹைஷன் ஐலாண்டை காட்டுறாங்க. போசாஷி என்ன சொல்கிறாங்க, தங்ஸானுக்கு காட் ஆஃப் ஓஷனுடைய அப்ரூவல் மட்டும் இல்லை, அவன் வந்து காட் ஆஃப் ஓஷனால் செலக்ட் செய்யப்பட்டிருக்கான். அப்போ இவன் இந்த டெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் தான் அடுத்த காட் ஆஃப் ஓஷன். ஸோ இப்போ இவனோட டெஸ்ட் என்ன, அந்த ட்ரைடண்ட்டை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய அப்ரூவல் அப்படிங்கிறது இவனுக்கு வேணும். இல்லைனா அந்த ஒரு வெப்பனை இவனால் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை நான் வெளியில் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த பொண்ணு அந்த கத்தியை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு குரல் கேட்குது. இவ பார்க்குறா, என்னடா ஏதாவது இல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறா. ஆனால் இல்யூஷன் கிடையாது. இதில் கொடுமை என்னடானா, கை வர மாட்டேங்குச்சு, வெளியில் வர மாட்டேங்குது, எடுக்கிறா வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு குரல் மட்டும் கேட்குது,
நீ வந்து அப்சல்யூட் லைட் அப்படிங்கிறது தேடி வந்திருக்கல்ல, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நீ லைட்டை நோக்கி போகணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வந்து எரிஞ்சு போயிடுவோ பார்த்துக்கோ அப்படிங்குதுங்க. லைட்டில் இருந்து தான் டார்க்னஸ் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக பாதி லைட்னஸ் பாதி டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறா. அந்த இடத்துல ஒரு உருவம் ஒன்று தோன்றுது. அது என்ன சொல்லுது, நீ தேடிட்டு இருக்கல லைட்டு, அந்த அப்சல்யூட் லைட்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்குது. இவ பார்க்குறா, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அந்த இடமே பாதி லைட்டாகவும் பாதி டார்க்னஸாகவும் இருக்குது. இவன் முன்னாடி ஒரு உருவம் இருக்குது, பார்க்கறதுக்கு இவ்வளோ மாதிரியே இருக்குது. இப்போது இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. 2 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க, அதான் பிரச்சனை. இன்னொன்று, டார்க்னஸ்குள்ளே இவளால் சுத்தமாக பறக்கவே முடியலங்க. இவளால் லைட்டில் இருக்கும்போது மட்டும்தான் பறக்க முடியுது. அதான் யோசிக்கிறா, அவளை எப்படியாவது டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறா. அதுவுமே அவளுக்கு தெரியுது. அப்படியா, ட்ரை பண்ணி பாருங்கிறா. இவ என்ன யோசிச்சாலும் அது அவளுக்கு அப்படியே தெரியுது. இவளோட டெக்னிக்ஸ் எல்லாமே அவளுக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஒரு ட்ரைடண்ட்டை வெளியில் எடுக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பொசுக்குன்னு தண்ணி உள்ள விழுந்துற மாதிரி இருக்கு. அங்கே கீழே மிகப்பெரிய ஒரு சிலை இருக்கு. அதான் ஓஷன் காடோடைய சிலை. அவர் கையில் ஒரு ட்ரைடண்ட் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், அது தொடும்போது ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணி தொடுறாங்க. இப்போ உடனே அது லாவா மாதிரி ஆகி இவனை தள்ளி விட்டுடுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓகே நம்ம எந்த டெக்னிக்கும் பயன்படுத்தாமல் சொந்த பவரை யூஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை போய் தூக்குறான் பாருங்க. அதை கை வச்சோடனே அந்த பவரை இவனால் ஹேண்டில் பண்ண முடியல. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதை மட்டும் நான் விட்டுட்டேன், மறுபடியும் அதை பிடிக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கையெல்லாம் அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிக்குதுங்க. அந்த சமயத்தில் ரோராங்க இருக்கால, அவள் வந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு தான் சண்டை போட ஆரம்பிக்கிறா. இவளோட கால்குலேஷன் படி இந்த லைட் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவளால் வந்து சண்டை போட முடியாது, அவளை இங்கே வர வச்சு சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனால் இந்த லைட்டெல்லாம் பெருசாக அவளை பாதித்த மாதிரி தெரியலையே. அவள் என்ன சொல்கிறா, அம்மா லைட்டெல்லாம் வந்து உன்னதான் அதிகமாக பாதிக்கும், எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் சரி நீ தான் பேர்ன் ஆவ, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, அவளோட மூமெண்ட்டெல்லாம் வந்து என்னுடைய மூமெண்ட் மாதிரியே இருக்கே, நான் பண்ணுற எல்லா டெக்னிக்கும் அவளும் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறா. அந்த சமயத்தில் அவளுக்கு ஏதோ ஒரு புரிதல் ஒன்று வருது. அந்த ஏஞ்சலை பிடிச்சி தூரமாக தூக்கி போட்டுட்டு அவள் சொல்கிறா, என்னை இந்த கத்தியை எடுக்க விடாமல் யார் தடுத்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கத்தி மறுபடியும் ஒன்றாயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஏஞ்சல் ஃபார்ம் அப்படிங்கிறது அவளுக்கு பின்னாடி வருது. அவள் ஏஞ்சல்ஸ் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்துகிறா. அது என்ன பண்ணுது, அந்த டார்க் ஏஞ்சலை கட்டுப்படுத்தி அவளை வந்து கட்டி போடுது. ஆனால் அந்த டார்க் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் பண்ணலைங்க. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி கூட எடுக்கல. ஏன்டா அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது, இதெல்லாம் பயன்படுத்தி நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறா. ஒரு ஏஞ்சல் டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. இப்போ ஃபுல்லாகவே வந்து டார்க்னஸாக மாறிடுச்சு. அதான் அவள் சொல்கிறா, உன்னுடைய மனசில் ஆசை இருக்குது, அதில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, உன்னோட எண்ணம் வந்து பியூராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் சொல்கிறா, இங்கே பாரு, உன் தாத்தா வந்து பாதி கதை தானே சொன்னான், முழு கதையை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறா. அதாவது பல காலங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு காண்டினென்ட் இருக்குல்ல, அங்கே ஒரு கத்தி இருந்துச்சான். ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அந்த ஒரு கத்தியை இழுத்து வெளியில் எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்த உடனே கத்தி மூலமாக அந்த ஒரு பொண்ணுக்கு பவர் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த கத்தி ஏன் அந்த இடத்துல சொருகி வச்சாங்கன்னா, அந்த கத்திக்குள்ளே ஏகப்பட்ட நோய் நொடிகள், ஏகப்பட்ட பாவங்கள் அப்படிங்கிறது சீல் செய்யப்பட்டிருந்தது. இப்போ வெளியில் எடுத்த உடனே அது உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சா. ஆக்சுவலாக பரப்பி விட்டதே இவ தான். அதுக்கப்புறமா இவளே போய் அதெல்லாம் வந்து சரி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ மக்களுமே இவ சரி பண்ணுறா அப்படிங்கிறத நம்பி அந்த பவர் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மூலமாக இவ பார்த்தீங்கன்னா காடாக மாறியிருக்கா. அதான் அவள் சொல்கிறா, இவ காடாக மாறினதே எல்லாருமே ஏமாற்றி தான். அவள் இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறா பாருங்க, இந்த மார்ஷல் சோலால் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது, சோல் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த பவர் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குல்ல அதை பயன்படுத்துறதுக்கு தான். ஸோ நீ வந்து என்ன பண்ணுற, ஏதோ வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு கத்தியை வெளில எடுக்கலான்னு பார்க்குற. இதில் டார்க்னஸ் அப்படிங்கிறது இருக்குமா, ஒத்துக்கோ, உன்னோட எண்ணம் வந்து பியூராக இல்லை, நீயே வந்து டார்க்னஸோட தான் இருக்க, உங்களோட ஏஞ்சல் கிளானே பாவம் பண்ணுற ஒரு கிளான் அப்படிங்கிறத ஒத்துக்கோ, என் கூட இங்கேயே இருந்துரு, டார்க்னஸில் என் கூட ஒன்றாயிரு அப்படிங்கிறா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எந்த ஒரு அசைவுமே இல்லைங்க. திடீர்னு ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த கை விலங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே தானாக உடைய ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாக லைட் அப்படிங்கிறது ரொம்ப வழியுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுச்சு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பொண்ணுக்கு மேலே இந்த ஏஞ்சல் சாங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இவன் வந்து டார்க்னஸ் வச்சு அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா, கத்தியால் குத்தலான்னு பார்க்குறா, ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. மேலே இருக்க அந்த ஏஞ்சல் இவளை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவள் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொரு ஏஞ்சல் வந்து தடுக்குது. ஸோ அவளால் ஒன்றுமே பண்ண முடியல.
இப்போ மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடக்குது. ஆனா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டப்போ இவளால வந்து சுத்தமா மேட்ச் பண்ண முடியல. இவளோட டெக்னிக்ஸ் எல்லாமே அவ ஈஸியா பண்ண ஆரம்பிச்சால்ல. ஆனா, இந்த முறை இவளால ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியுதுங்க. என்னதான் ஈக்குவலா நின்னு சண்டை போட்டுட்டே இருந்தா கூட, ஒரு கட்டத்துல இவளால வந்து சமாளிக்க முடியல. அந்த டார்க் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா, 8த் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துது. அத பயன்படுத்தி அடிக்குதுங்க. ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ். இவளும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ நேரத்துக்கு ஓடுறது? ஒரு கட்டத்துல ஒரு ஷீல்ட போட்டு தடுத்துக்கிறா. இப்ப இவ ஷீல்ட போட்டு தடுத்த உடனே, அது சும்மா இருக்குமா அந்த டார்க் ஏஞ்சலு? அது மறுபடியும் ஒரு பெரிய கத்தி, அத வச்சு அடிக்கலான்னு பாக்குது. அந்த இடமே வந்து டார்க்னஸா மாறுது. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு புரிதல் வருது. என்னடா அப்படின்னா, எப்போ கம்ப்ளீட்டா டார்க்கா மாறுதோ, அந்த சமயத்துல தான் ஒளி அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப டார்க்னஸ்ல தான் பிரைட்னஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா, அங்க இருக்கக்கூடிய டார்க்னஸ் எல்லாமே மொத்தமா விலகி போயிடுச்சுங்க. ஸோ இவளோட டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டா. அங்க இருக்கக்கூடிய கத்தியையுமே இவ போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த ட்ரைடண்ட்டை தூக்குறது இவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெரிய மலைய கயிறு கட்டி இழுத்துட்டு போற மாரி இருக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அத தூக்கிடணும் அப்படின்னு பார்க்குறான். இவன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? சீக்கிரமா அந்த கான்டினென்ட்டுக்கு திரும்ப போணும். மார்ஷல் சோல் எம்பையர் கூட சண்டை போடணும். இது பத்தாததுக்கு ஷாவை ரிவைவ் பண்ணணும். இந்த காரணத்துக்காக தான் இவன் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா, ஓஷன் காட் ட்ரைடண்ட்டோடைய அந்த அப்ரூவல் வேணும்னா, ஓஷன் காடோடைய வில் பவர் என்ன அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஓஷன் காட் போராடினாரு? இந்த ஒரு ட்ரைடண்ட் அப்படிங்கிறது எதுக்காக போராடிச்சு? ஸோ இவருடைய உண்மையான இது என்ன? இதெல்லாமே அவனுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இதோட அப்ரூவல் கிடைக்கும். அதை விட்டுட்டு இவனுடைய எண்ணத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. இப்போ ஷாவு பார்க்குறா, ரோரான் கூட சப்போர்ட் பண்ணுறா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டு அதை இழுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி மேலேருந்து பாறைகள்லாம் விழுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவன் சமாளிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இவனால் முடியலைங்க. ஆக்சுவலாக சோல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக காலியாகிட்டே இருக்கு. தங்ஸானால ஓஷன் காட் லைட்டை யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த லைட் அவன் பயன்படுத்தி ட்ரை பண்ணும்போது இந்த ட்ரைடன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக மாறுது. இருந்தாலும் சோல் பவர் பயங்கரமாக வேஸ்ட் ஆகிட்டே இருக்கே. எப்படி அவன் காம்பன்சேட் பண்ணுறது? இது பத்தாததுக்கு அந்த செயினை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட உருவங்கள் அப்படிங்கிறது தோன்றுதுங்க. இவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும், பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குது. அவனை சுற்றி போட்டு வளைச்சிடுச்சு. மறுபடியும் இங்கே ஏஞ்சல் டெஸ்ட்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அந்த கத்தியை வெளியில் எடுக்கிறா. வெளியில் எடுத்த உடனே 7வது டெஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவளுக்கு ஒரு காட் கிவன் சோல் ரிங் கிடைக்குதுங்க. காட் கிவன் சோல் ரிங் கிடைச்சதுனால அவளோட சோல் பவர் லெவல் 92க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக கிராண்ட் சோல் அண்ட் மாஸ்டர் ஆகிட்டா. சேந்தாவளியோ என்ன சொல்கிறாரு? இந்த இடம் வந்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு இடம். நீ இங்கேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இருந்தாலுமே இப்போ அவளுக்குள்ள ஒரு குரல் கேட்குது. என்ன தெரியுமா சொல்லுது? இன்னும் உன்னுடைய மனசுக்குள்ள ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற ஒரு குரல். இந்த மனுஷனுமே பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ இந்த சைடு மறுபடியும் ஐலாண்டை காட்டுறாங்க. இவன் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஷாவுடைய சோல் வருதுங்க. அது வந்த உடனே இவன் பதறி போகிறான். நீ எதுக்கு வந்த? உன்னோட சோல் பவர் எதுக்கு வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா? நம்ம 2 பேருமே ஒன்றா ஃபியூஸ் ஆகி எப்பயோ ஒன்றா ஆகிட்டோம். இதுக்கு மேலே நான் எங்கே விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இது வரைக்கும் அவன் எடுத்த எந்த டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு அவன் பாஸ் பண்ணதில்லை. அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ட்ரைடண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோடைய அப்ரூவல் இவனுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான், இதை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓஷன் காடோடைய வில் பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு வில் இருக்கும்ல, அவர் ஏதோ ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு ட்ரைடண்ட்டை பயன்படுத்தியிருப்பார்ல, அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? இதை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாரு. கரெக்டா? இப்போ தான் இவனுக்கு புரியுது. ஓகே, அப்போ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் வந்து அவருடைய வில்லு, அதுதான் வந்து நம்முடைய வில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வருதுங்க. இது வந்த உடனே அவனுக்குள்ள அந்த பிரிசம் இருக்கும்ல, வாஸ்ட் சி ஓஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக பிரிஞ்சு ஒரு ஜெம் மாதிரி மாறிடுது. ஒரு கல் மாதிரி மாறி அங்கே இருக்க ட்ரைடண்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா உயிரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைடண்ட்டை அவனால் எடுக்க முடியுதுங்க. அப்போ கூட ஈஸியாலாம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேரியரும் உடச்சிக்கிட்டு அங்கே ஒரு பெரிய பிம்பம் அப்படிங்கிறது தோன்றுது. அந்த பிம்பத்தில் தங்ஸானுடைய உருவம் தான் தெரியுது. இருந்தாலுமே காட் ஆஃப் ஓஷன் தானே, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? மண்டி போட்டு மரியாதை அப்படிங்கிறத செலுத்துகிறாங்க. இப்போ தங்ஸான ஷாவும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. எதிர்க்க காட் ஆஃப் ஓஷன் நின்றுட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, நான் நினச்சதோட நீ நல்லாவே பண்ண, என்னை விட நல்லாவே பண்ண அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த டெஸ்ட்டை வச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? சரிப்பா, ஏதோ ஒன்று, ஃப்யூச்சரில் நான் என்னென்னலாம் அனுபவிச்சனோ நீ அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
காட் ஆகிறது அப்படிங்கிறது முதல் படி தான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இல்லைப்பா நீ வந்து தனியாக இல்லை, நீ என்ன மாதிரி இல்லை, கண்டிப்பாக நீ என்னோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நீ எவ்வளோ தூரம் போகிறன்னு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து போயிட்டான். ஸோ ஓஷன் கார்ட் டெஸ்ட்டை இவன் கம்ப்ளீட் பண்ணதுனால இவனுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. இவனோட அந்த ரெசனன்ஸ் இருந்ததில் அது வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 70% இருந்துச்சு, இப்போ 85%ஆக மாறி போச்சு. அதே மாதிரி ஷாவு, அவளுக்குமே அவளோட ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ இவன் இந்த ட்ரைடண்ட் எடுத்தோடனே தூரத்தில் வேற ஒரு க்ரீச்சர் கண்முழிக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.